ரொம்பவே நம்மள சோகமாக்குன ஒரு விஷயம் இந்த கரூர் ஸ்டாம்பேடு. அது நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கிட்ட ஆகப்போகுது. இதுவரைக்கும் பலியானவங்க 40 அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல 10க்கு மேல சின்ன பசங்களே இருக்காங்க. அதுவும் இல்லாம நெறைய அரசியல் கட்சி தலைவருங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். டிவிகே தரப்புல வந்து இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு 2 மணிக்கு இந்த கேஸ எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுலருந்து இதுவரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாரி மக்கள் இதுலருந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நேத்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து கரூரோட இந்த டிவிகே மீட்டிங். ஏன்னா, நம்ம கரூருக்கு வந்துட்டு கண்டிப்பா செந்தில் பாலாஜிய பத்தி பேசாம இருக்க முடியாது. அதனால வந்து விஜய் என்ன சொல்லப் போறாரு அப்படின்ற மாரி ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா, அங்க நடந்த சம்பவமே வேற. இந்தியாலே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இந்த அளவுக்கு ஸ்டாம்பேட் நடந்தது. இதுதான் முதல் முறை அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. நெறைய பேர் சீரியஸா இருக்காங்க. நேத்து நம்ம விஜய் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்தது. தண்ணி பாட்டில்லாம் தூக்கி போட்டுருந்தாங்க. என்னாச்சு அப்படி பாருங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. விஜய் சரியா பேசவே இல்ல. அவர் பாதியிலே அவரு கிளம்பிட்டாரு. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா இல்லன்னு தெரியல. ஆனா, அவரு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆம்புலன்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூஸே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 10 பேர் இருந்தாங்க. அதுவே பெரிய விஷயமா இருந்தது. 10 பேரா அப்படின்ற மாரி இருந்தது. போக போக ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏடிஎம்கேயோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்துலருந்து நம்ம அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு இப்ப வந்து அதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இந்த மாரி நம்ம இன்சிடென்ட் கேள்விப்பட்டதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி இந்த இன்சிடென்ட்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் கிளம்பி திருச்சி போய் அங்கருந்து சென்னை வந்துட்டாரு. நெறைய பேர் சொன்னது என்னன்னா, விஜய் வந்து ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? விஜய் ஏன் பிரஸ்ஸ பார்க்கல? அப்படின்ற மாரி சொல்றாங்க. சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு இன்டர்நெட்ல என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து நீங்க வந்தா உங்களுக்கெல்லாம் இப்ப இந்த டைம்ல வந்து பாதுகாப்புலாம் குடுக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு சென்னை போயிடுங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதே மாரி விஜய் தரப்புலயோ, டிவிகே தரப்புலயோ இதுவரைக்கும் பிரஸ்ஸ மீட் பண்ணல. இன்னைக்கு வந்து நிர்மல்குமார் ஜட்ஜ மீட் பண்ணும்போது வெளிய பிரஸ்ஸ மீட் பண்றாரு. நாளைக்கு 2 மணிக்கு கேஸ் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்றாரு. எங்க தரப்பு விஷயத்த வந்து நாளைக்கு 2 மணிக்கு மேல சொல்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட சிஎம் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு காலைல 9:30 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் வந்து மனசு தாங்கல. என்னால நைட்டு தூங்க முடியல அப்படின்ற மாரி நைட்டு 1 மணிக்கே ஃப்ளைட் புடிச்சு அங்க வந்து அங்க இருக்க பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நேத்து நைட்டு நடந்தது. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஆல்மோஸ்ட் நெறைய பேர் வந்து இன்னைக்கு கரூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்திருந்தாங்க. நம்மளோட சிஎம் ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி சிஎம் ஃபண்ட்ல இருந்து இறந்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம், இன்ஜூரி ஆனவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் அப்படின்ற மாரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிவிகே சைட்ல இருந்து இறந்தவங்களுக்கெல்லாம் 20 லட்சம், இன்ஜூரி ஆனவங்களுக்கெல்லாம் 2 லட்சம் அப்படின்ற மாரி அவங்க சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாரி இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால டிவிகே நிர்வாகி மேலலாம் 5 செக்ஷன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரூரோட மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் அவங்க மேலலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சார்பா ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அருணா ஜெகதீஷன் அவங்க தலைமையில. அவங்க வந்து இன்னைக்கு ஃபீல்ட் விசிட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்தாங்க. அங்க மக்கள் கிட்டலாம் பேசியிருக்காங்க. இப்போ வந்து அங்க நடந்த இன்சிடென்ட் பத்தி பார்ப்போம். அதுதான் இப்போ ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியாவே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாம்பேடுக்கு யாரு காரணம்? டிஎம்கே காரணமா? டிவிகே காரணமா? அப்படின்ற மாரி நெறைய இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து டிவிகே தான் காரணம். அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணல. 10,000 பேருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அங்க 20,000 பேர்கிட்ட நின்னுருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் அவர் டைமுக்கும் வரல. இவ்வளோ ரூல்ஸ மீறி இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வந்து வேணும்ட்டே இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்றது அதான். ஆளுங்கட்சினா அவங்க கூட்டத்துக்கு ஒரு மாரி பர்மிஷனு, எதிர்க்கட்சினா அவங்க கூட்டத்துக்கு ஒரு மாரி பர்மிஷன் குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம டிவிகே தரப்புல குடுத்த இடம்லாம் செலக்ட் பண்ணாம, இவ்வளோ நேரோவா இருக்கு, இவ்வளோ சின்ன இடமா இருக்கு, இதுல வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். இதுல வந்து நெறைய ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து போலீஸ் லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆயிருக்கு. 2 வாட்டி கரண்ட் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வந்தது. இவ்வளோ கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தது. கண்டிப்பா அந்த ஒரு ட்ரிகரா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி அந்த ரோட்டோரமா ஒரு குழி இருந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த குழியில விழுந்து நெறைய பேர் இறந்ததற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு வந்து நெறைய ரீசன் சொல்லப்படுது. என்ன உண்மையான காரணம் வந்து நம்ம அந்த விசாரணையில வந்து தெரிய வரும். அதுவும் இல்லாம நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. டிவிகே வந்து தொடர்ந்து மீட்டிங் நடத்திட்டு வராங்க.
கரெக்ட்டா இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய ஸ்டாம்பேட் வருது அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. மேபி இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குமா? இல்ல திட்டமிட்டு இத பண்ணியிருப்பாங்களா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது அந்த விசாரணையில தான் தெரிய வரும்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து மக்கள் தான். இந்த டிஎம்கேக்கும், டிவிகேக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ்ல பலியானது என்னமோ நம்ம மக்கள் தான் சொல்வேன். மக்கள் வந்து பயங்கர வெகுளியா இருக்காங்க. டிவிகே தரப்புல ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சின்ன பசங்கலாம் கூட்டு வராதீங்க. பிரெக்னன்ட் லேடீஸ்லாம் வராதீங்கன்ட்டு. ஆனா அதையும் மீறி வராங்க. இந்த சினிமா ஆக்டர் மேல இருக்க கிரேஸ்ல. இது வந்து நம்ம டிஎம்கேயோ, டிவிகேயோ நம்ம குறை சொல்ல முடியாது. இது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது முழு பொறுப்பும் நம்ம தான் எடுத்துக்கணும். இது ஒரு பழமொழியே இருக்கு. "தீதும் நன்கும் பிற தரவாரா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயமும், நம்மளுக்கு நடக்கிற எல்லா கெட்ட விஷயமும் நம்ம தான் பொறுப்பு. இப்ப நம்ம ரோட்ல போறோம், திடீர்னு மழை வருது, நம்ம நனையிறோம்னா, அதுக்கு காரணம் நம்ம தான். ஒண்ணு நம்ம குடை எடுத்துட்டு போயிருக்கணும். அப்படி இல்லன்னா காலைல வீட்லருந்து கிளம்பும்போதே வானிலை அறிக்கை பார்த்துட்டு போயிருக்கணும். இந்த மாரி எது நம்மளுக்கு நடந்தாலும் அதுக்கு காரணம் நம்மளா தான் இருப்போம். இப்ப நம்ம ரோட்ல போம்போது, கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, அதுக்கும் நம்ம தான் காரணம். நம்ம லெஃப்ட், ரைட் பார்த்துருக்கணும். அப்போ அந்த டைம்ல வந்து பாட்டு கேட்டு போயிருக்கக்கூடாது. அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம உட்டுருப்போம். அதே மாரி தான் இந்த ஸ்டாம்பீட பொறுத்தவரைக்கும், அவங்க டிவிக்கு தரப்புலருந்தும் அனவுன்ஸ் பண்றாங்க, குழந்தைங்கலாம் கூட்டு வராதீங்கன்ட்டு. அந்த மாரி நம்ம டிவிலயே பார்க்குறோம். அந்த ட்ரோன் ஷாட்லாம் காட்டுறாங்க. எவ்ளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அதுக்குள்ள போனா தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. இருந்தும் நம்ம போறோம்னா, அது வந்து நம்ம மேல தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாம்பீடுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு. நம்ம நெறைய பார்க்குறோம். இப்ப அந்த ஏர் ஷோல வந்து ஸ்டாம்பீட் நடந்து 5 பேர் கிட்ட இறந்தாங்க. அதே மாரி கும்பமேளாக்கு அவ்ளோ பேர் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் வந்து அங்க ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா வந்து புஷ்பா 2 படம் பார்க்குற தியேட்டருக்கு வந்து அங்க ஒரு ஸ்டாம்பீட் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த விஜய் மீட்டிங்கு. இந்த மாரி இந்தியால ஸ்டாம்பீடுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சாட்டர்டே வந்துட்டாலே எல்லா சேனலும் இந்த டிவிகே பத்தி தான் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே வந்து நம்ம ஏரியால வந்து விஜய் வராரு அப்படின்ற மாரி எல்லா சேனல்லயும் போட்டிருந்தா, சரி என்னதான் நடக்குது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாரி போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதே மாரி தான் எல்லா இன்சிடென்ட்லயும் இந்த ஏர் ஷோ நடக்கும்போது அவ்ளோ ரீல் அத பத்தி வந்தது. ஒண்ணும் 10,00,000 20,00,000 வியூஸ். அந்த அளவுக்கு அவ்ளோ ரீச் இருக்கு சோசியல் மீடியால. அதுல ஒரு 10% வந்தாலே அங்க ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. இது வந்து நம்ம மக்கள் தான் உஷாரா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நம்மளே அந்த டிவி பார்த்தாலே தெரியுது அவ்ளோ கூட்டம் இருக்கு. அல்ல மாரி போயிட்டு இருக்காங்க. அதுல போய் மாட்னா நம்மளுக்கு என்ன வேணா நடக்கலாம். இது கண்டிப்பா ஒரு சோகமான விஷயம் தான். யாருக்கும் இந்த மாரி நடந்திருக்க கூடாது. இனிமேட்டாவது மக்கள் இத பார்த்து கொஞ்சம் உஷாரா நடந்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த டிவிகே கரூர் ஸ்டாம்பீட பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இது வந்து அன்பார்ச்சுனேட்டா நடந்துச்சுன்றீங்களா? இல்ல பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.